உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவாய் உயிராய் கதையாய் வீதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே. காலபுருஷனுக்கு முதல் ராசி நெருப்பு ராசி, சரராசி மேசராசி. இந்த ராசியில்தான் காலபுருஷனுக்கு 5 கூடிய சூரிய பகவான் அதி உச்சமும் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறும் அற்புதமான ராசி, ராஜயோகம் பெற்ற ராசி இந்த மேசராசி. இந்த மேசராசியில் தரணியாலும் பரணி நட்சத்திரமும் அரசியலில் அரசாங்க அமைப்பை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரமும் மருத்துவர்களை உருவாக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களும் பிறந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இப்பூமியிலே. பெரும்பாலும் இந்த ராசியில் பிறப்பவர்களும் மகா யோகசாலிகளாகவும் அதிர்ஷ்டசாலியும் பூமி நிலப்பரப்புகளை அதிகம் ஆளும் தனபந்தர்களாம் இந்த மேஷராசியில் உதித்தவர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள், இனியும் வருகின்றார்கள். இது நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 2025 10 மாத காலங்களில் பவ்யமாய் வாழ்க்கையில் ஏறுமுகள் இருந்தாலும் இந்த நவம்பர் மாதம் மிகப்பெரிய பல வழிகளில் வருமான பெருக்கம் ஜாக்பாட் அடிக்கப் போகுது. ஏனெனில் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவானும் 8 கூடிய செவ்வாய் பகவானும் 8ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்று சரளயுகத்தில் இருக்கின்றார். இந்த சரளயுகத்தில் இருப்பவரை 9 கூடிய உச்சகுரு தன்னுடைய 4ஆம் வீட்டில் இருந்து கொண்டு 5ஆம் பார்வையாக இந்த 8ஆம் வீட்டை பார்ப்பதால் மறைமுக வழி வருமானம், லாட்சி வருமானம், புதையல் வருமானம், உயிர் வருமானம், பிறருடைய சொத்துக்கள் சேரக்கூடிய நேரமும் அனாமத்தாக பல கோடி ரூபாய் பணங்கள் இவர்கள் தேடி வரக்கூடிய நேரமும் இந்த காற்றில் இந்த காலங்களில் நவம்பர் மாதம் அடிக்கப் போகின்றது. நான் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன், நான் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்று சொல்லும்போருக்கு உங்கள் வாழ்க்கையில் காற்று வாங்கி கவிதை வாங்கி வாழ்க்கையில் சந்தோஷமாக வரக்கூடிய நேரங்கள் இந்த மேஷராசிக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதும் நல்ல செய்திகளாய் உங்கள் நோக்கி வரப்போகின்றன. ஏனெனில் உங்கள் ராசிக்கு 9க்குரியவரும் 12க்குரிய குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று 4ஆம் இடம் என்று சதுர்த்த கேந்திரத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பதால் மறைமுக வழி வருமானமும் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் அரசாங்க வழி ஆதாயமும் அரசாங்கத்தினால் நல்ல செயல்களும் நடக்க போது இந்த காலகட்டங்களில் அவருடைய விசேஷ பார்வை 9ஆம் பார்வை 12ஆம் வீட்டை பார்ப்பதால் தனவீட்டுக்கு 12ஆம் வீட்டு பிறப்ப சுப செலவுகளும் நிகழ்வுகளும் அதிகம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த காலை வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகளும் வெளிநாட்டு பணங்களையும் கையாளக்கூடிய நேரங்களும் இந்த மேஷராசிக்கு ஏற்பட்டு தீரும். இதை அவரும் மாற்ற முடியாது. மேலும் உங்கள் ராசிக்கு 5 கூடிய யோகாதிபதியாக இருக்கும் சூரிய பகவான் 7ஆம் வீட்டில் நீச்சம் பெற்றிருந்தாலும் இந்த 17, 11க்கு பிறகு வரும் இந்த 8ஆம் வீட்டில் செவ்வாய்பட ஆட்சி வீட்டில் வரும்போது 8ஆம் வீட்டில் இருந்து கொண்டு அவருடைய விசேஷத்தன பார்வையை உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பால் தனவரவு பணவரவு பொருள்வரவு குவியக்கூடிய நேரங்களாக நவம்பருக்குள் நடக்கும். இந்த மாதகதி சூரியன் புதன் சுக்கிரன் என்று சொல்லிய 3 கிரகங்களும் 7ஆம் வீட்டில் இருந்து ராசியை பார்ப்பதால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் வீட்டை செவ்வாய் பகவான் இந்த நாளத்தில் நீங்கள் மிகவும் துணிச்சல் மிக்கவராகவும் காரிய செயலை செய்வதால் மிகப்பெரிய வெற்றி வாய்களை சுடக்கூடிய மன்னவராகவும் என்று போற்றும் தென்னவராகவும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வளம் பெற போறீங்க. ஏற்கனவே உங்கள் ராசியை லாபம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டில் கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகு குதூகல கும்பவீடான 11ஆம் வீட்டிலிருந்து லாபங்களை அள்ளி கொடுக்கிறார். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன், அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் என்று சொல்லும் அளவுக்கு என் அப்பன் முருகப்பெருமானை காற்றிலும் உங்களுக்கு இந்த ராகு ராஜயோகமான ராகு குதூகல கும்பமனையில் இருந்து
இருந்து கொண்டு 5ஆம் வீட்டை பார்ப்பதால் குலதெய்வத்தின் குருவர்களும் அமானுஷ்யமானவர்கள் ஆற்றலும் பணத்தை பல வழிகளில் அதிகரிக்கக்கூடிய நேரங்களும் இந்த காலகட்டங்களில் இந்த மேஷராசிக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதிர்ஷ்ட காற்று அடிக்கும் இந்த செம்பாம்பு கேது பகவான் சிம்மராசி இருப்பதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசியம் மேஷராசிக்காரங்க சிவாலய வழிபாடு செய்வதும் சிவபெருமானுக்கு நந்திக்கு பாலாபிஷேகம் செய்து கொள்வதும் இளநீர் அபிஷேகம் செய்வதும் நீங்கள் பன்னீர் அபிஷேகம் செய்வதும் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை மிகப்பெரிய யுக்தியை மிகப்பெரிய சக்தியை கொடுத்து நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரும் பலகலை வருமான பெருக்கத்தை தரப்போகின்றார். உங்கள் வாழ்க்கையில் யோகத்தை தரக்கூடிய இந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3க்கும் 6 கூடிய புதன் பகவான் 7ஆம் வீட்டில் இருந்து கொண்டு ராசியை பார்ப்பதா உங்களுக்கு முகத்தில் தெளிவும் பொலிவும் மிகப்பெரிய சுறுசுறுப்பும் இந்த காலகட்டம் முழுவதும் நவம்பர் 30க்குள் இருக்கும். இந்த 3ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றவர் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டில் 26ஆம் தேதி ஆட்சி பெற்று ராசியை பார்ப்பதால் சூரியனும் புதன் சுக்கிரன் பார்க்கும்போது மிகப்பெரிய பணப்பெருக்கம் ஏற்படுகிறது. நண்பர்கள் வழியினாலும் மனை வழியினாலும் ஆதாயங்கள் கிடைச்சி இந்த காலகட்டங்களில் புதிய தொழில் கூட்டணியை உருவாக்க நேரம் அமையப்போகிறது. 8ஆம் வீட்டில் சூரிய பகவான் செவ்வாய் பகவானும் 17 புதனுக்கு வரும் கார்த்திகை 1ஆம் தேதி வரும் இந்த சூரியனும் செவ்வாயும் உங்கள் 2ஆம் வீட்டை பார்ப்பதால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வாக்குகளை சாதுரியமாக கையாள வேண்டும். வாக்கள் யாருக்கு கொடுத்தாலும் நீங்கள் அதை கவனமாக கையாண்டால் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த மேஷராசிக்கு நல்ல தனயோக நிகழ்வும் பணயோக நிகழ்வும் இந்த மாதத்துக்குள் நடந்து கொண்டே இருக்கும். இது ஒரு மிகவும் அபூர்வமான தனயோக பயிற்சி என்றே சொல்லலாம். உங்களுக்கு யோக ராஜயோகாதிபதியாக குரு பகவான் ராகு பகவான் சனி பகவான் எவைகி யோகத்தை திறன 10 கூடிய ஜீவனாதிபதியாக இருக்கும் சனிச்சு பகவான் 12ஆம் வீட்டில் மறைந்திருந்தாலும் அவருடைய உச்சக்குருவின் பார்வை இருப்பதனால் உங்களுக்கு வெளிநாட்டில் வரக்கூடிய சுப செய்திகளும் ஈஸ்வர்களின் வருமானம் ஈஸ்வரத்தொழில் மூலம் வருமானமும் கடல் வழி வருமானமும் அந்நிய நாட்டு வழி வருமானத்தினால் உங்களுக்கு தனப்பெருக்கம் பணப்பெருக்கம் ஏற்பட்டு இந்த மாத காலகட்டங்களில் நீங்கள் மிகப்பெரிய ராஜயோக பற்றிய இந்த மேசராசிக்காரங்க வருவது நிதர்சனமான உண்மை. மேலும் நீங்கள் யோகத்தை வெறுத்து கொள்ள இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் உங்கள் தனயோக நிகழ்வு என்று அழைக்கப்படும் தனக்காரங்க சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருப்பதால் ஸ்ரீரங்கம் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை 22 நெய் தீபங்கள் இட்டு நீங்கள் ஆலயத்தில் பெருமாளையும் லட்சுமி தேவியும் வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் தனவரம்பு பணவரம்பு கிடைத்து இந்த மாதத்திற்குள் உங்களுக்கு வர வேண்டிய செட்டில்மெண்ட் பணத்தொகை உங்களுக்கு சேர்ந்து இந்த மாதத்தில் நீங்கள் மிகப்பெரிய வாழ்வின் அதி உச்சத்தை அடைந்து பல வழிகளில் வருமான பெருக்கத்தை பெற்று நீங்கள் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை பெருக மிக தனவிருத்தி அடைய போறீங்க என்பது நிதர்சனமான உண்மை.